21வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு 3,19,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் வழங்கினார். நீலகிரி மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வார விழாவின் ஒரு பகுதியாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட அளவிலான விழா தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 31 சுய உதவி குழுக்களுக்கு 3,19,00,000 மதிப்பிலான கடனுதவியும், கலைஞரின் கனவு இல்லம் 4 உறுப்பினர்களுக்கு 2,75 லட்சம் ரூபாய் கடனுதவியும், மொத்தம் 37 பயனாளிகளுக்கு 344,5 லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட அளவிலான சிறந்த சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்களும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற 7 மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும், கவிதை மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற 8 பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் கௌஷிக், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் தயாளன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்திரா காந்தி சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வபிறந்தகை மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், தாரகை கட்பட் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வபிறந்தகை, அரசியலமைப்பு சட்டப்படி யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். எனவே விஜய்க்கு கட்சி தொடங்கியதில் அவருக்கு தார்மீக உரிமை உள்ளது என்று கருத்து தெரிவித்த அவர், பிரதமர் மோடி எல்லா நாடுகளுக்கும் சென்று வரும் நிலையில் மணிப்பூருக்கு மட்டும் செல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தது எல்லா தார்மீக உரிமையும் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், இயக்கம் ஆரம்பிக்கலாம், அவருடைய கருத்தை சொல்லலாம். அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. மணிப்பூர்ல தொடர்ச்சியா கலவரம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்க வரைக்கும் மணிப்பூர்ல கலவரம் இருக்கத்தான் செய்யும். மணிப்பூர்ல மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் இதை பரவ செய்வதற்கான ஏற்பாடை RSS பாஜக முன்னெடுத்திருக்கிறது. அமைதியை சீர்குலைக்கணும், அதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். NIA நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்க மணிப்பூர்ல. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாட்டு காவலர்களை நாங்கள் மத்திய படையை அனுப்புறோம் அப்படின்னா சொல்றாங்க. இந்த கலவரத்துக்கு ஏன் வருடக்கணக்கு மேலே இன்னும் பிரதமர் மோடி எல்லா ஊருக்கும் போறாரு, எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. மணிப்பூர் இந்தியாவில் ஒரு அங்கம் இல்லையா? இந்தியாவில் ஒரு மாநிலம் இல்லையா? ஏன் போக மாட்டேன்றாரு அங்கே? இது வரைக்கும் போகாமல் மர்மம் என்ன காரணம்? அதை சொல்லுங்க பாஜக தலைவர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரும் சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவருமான செல்வபிறந்தகை ஆய்வு மேற்கொண்டார். பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் கட்டுமானத்தின் அமைப்பு சரியில்லை என உள்ளூர் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழக பொது கணக்கு குழு தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருமான செல்வபிறந்தகை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா, கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோருடன் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்வபிறந்தகை, மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய மண்ணெண்ணெய் உள்ளிட்டவைகளை வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். மீனவர்களுக்கு கொடுக்கின்ற மண்ணெண்ணெய் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு இருக்கிறது, அதை உடனடியாக கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்தவித வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம். இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ரப்பர் பொருட்கள் தயாரிக்கும் பாலிகோஸ் தொழிற்சாலையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் யூசுப் என்பவருக்கு சொந்தமான விமானங்கள் மற்றும் JCB வாகனங்களுக்கு பயன்படுத்த ரப்பர் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் முறையாக வருமான வரி தாக்கல் செய்யப்படவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் சென்னை அம்பத்தூர், இருங்காட்டுக்கோட்டை மற்றும் மாடம்பாக்கம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாலிகோஸ் இந்தியா தொழிற்சாலைகளில் வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்றது. 7 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் மற்றும் குழுவினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்
அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினசரி 1000க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு, யோகா மையம், சிறப்பு உள்நோயாளிகள் பிரிவு ஆகியவை அமைந்திருக்கும் பகுதியில் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் கலந்து தேங்கி நிற்கும் நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றுவதோடு இனிவரும் காலங்களில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் சாய கழிவுநீர் கலந்த கிணற்று பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் போர்வெல்லில் இருந்து வெளியேறிய நீர் சிவப்பு நிறத்தில் நிறம் மாறியிருந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நிறம் மாறி காணப்பட்ட கிணற்று நீரை ஆய்வு மேற்கொண்டு கிணற்றில் எவ்வகையான கழிவுநீர் கலந்துள்ளது என்பதை கண்டறியும் வகையில் கிணற்று நீர் மாதிரியை சேகரித்து சென்றனர். பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் சாயப்பட்டறைகளில் இருந்து நீர் சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே நேரடியாக சாக்கடை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதாக புகார் எழுந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது கிணற்று நீரில் சிவப்பு நிறமாக நீர் நிறம் மாறி காணப்படுவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிகள் மற்றும் பசுமை தன்னார்வலர்களுக்கு ஆட்சியர் கலைச்செல்வி கேடயம் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி எங்கள் பள்ளி மேலிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சிறந்த சுற்றுச்சூழல் களப்பணிகள் ஆற்றிய 6 மாணவ மாணவியர்கள், 3 ஆசிரியர்கள், 3 பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுடன் இணைந்து செயலாற்றிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடயம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி வழங்கி பரிசு பெற்றவர்களை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தன் வீடுள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர், கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவது குறித்து புகார் தெரிவித்தும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சின்னத்திரை நடிகை கௌதமி வேதனை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் கோவூர் பகுதிக்குட்பட்ட 2ஆம் கட்டளை பென்சில் ஒயிட் பகுதியில் வசிப்பவர் சின்னத்திரை நடிகை கௌதமி. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகனிடம் மனு அளித்தார். அதில் தாங்கள் வசிக்கும் வீட்டின் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீர், கழிவுநீர் உள்ளிட்டவை தேங்கி பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குறைகளை நிவர்த்தி செய்ய பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்ததோடு உரிய நடவடிக்கை எடுத்து உதவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். வந்தா தண்ணி வரும், தண்ணி தேங்கும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கதான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வந்திருக்கும் போது போன வருஷம் ரொம்ப ஜாஸ்தியான அந்த ஒரு மழை வரும்போது எங்கள் ஏரியாவில் ரொம்ப தண்ணி இருந்தது. சிமெண்ட் ரோடு வந்து அப்போ தான் போட்டிருந்தாங்க. அப்போ போடும்போதே வந்து அந்த ஒரு ஏரியா, அந்த ஒரு இடம் மட்டும் வந்து கொஞ்சம் தாழ்வானதுனால அந்த என்ன சொல்கிறது, அங்கே தண்ணி வந்து தேங்கிட்டே இருந்தது. நாங்கள் அதை போய் கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவங்களும் எல்லா நடவடிக்கையும் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் மேஜராக இருந்ததுனால திருப்பியும் நாங்கள் அதை சொன்ன போது போன வாட்டி பெரிய மோட்டார்லாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், எனக்கு அடுத்த மழை வரத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் திருப்பி இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஏன்னா யாருமே ஒர்க்குக்கு போக முடியல. ஒசூர் அருகே வெல்டிங் கடையின் சுவற்றில் துளையிட்டு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இயந்திரம், இரும்பு பொருட்கள் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே காமன்பட்டி என்னும் இடத்தில் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான கடையில் திருமக்கோட்டா கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவோடு இரவாக இவரது கடை சுவற்றில் துளையிட்டு வெல்டிங் இயந்திரங்கள், இரும்பு பொருட்கள் திருடு போயுள்ளது.
திருடப்பட்ட இயந்திரம், இரும்பு பொருட்களின் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்கின்ற நிலையில் திருடு தொடர்பாக சூளகிரி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் கடையில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளின் ஹார்ட் டிஸ்கை மர்மநபர்கள் கழற்றி சென்றதால் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை பிடிப்பதில் சிக்கல் நிலவி வருகிறது. சபரிமலை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கனிமவள லாரிகளின் உரிமையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள புலியரை பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாகன நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு லாரி ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆலோசனை நடத்தினார். அப்போது தென்காசி மாவட்டத்திற்குள் கனிம வள லாரிகள் நுழைவதற்கான விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாட்டை மீறி வரும் கனிம வள லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.